पानी है पानी ठंडा पानी மழைக்கு அதுக்கும் எத்தனை எலி செத்து கிடக்கு மழையில் அடிச்சுன்னு போய்ட்டு எல்லாம் செத்து போயிட்டுருக்கு போகுது ஸ்டார்டிங்கில் அங்கேயே ஒன்று மேலே ஏற்றக்கூட நினச்சி நெக்ஸ்ட் இங்கே ஒன்று ஜஸ்ட் முன்னாடி போய்ட்டு ரூட் மேப் செக் பண்ணணும் ஏன்னா எங்கே வருதுன்னு தெரியாது அதில் கரெக்டாக ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணணும் ரெகுலர்டாலே ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல். நான் அவங்க நீங்கள் பார்த்துருக்குது வே ஆஃப் வைப். இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மந்தானகிரி ஹில்ஸ். மந்தானகிரி ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் 55 கிலோமீட்டர் தான். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கு விடுறதா இருந்துச்சு. சரி நைட்டு மழை வந்துச்சு. நானும் ஃபோன் பண்ணல. இதோ ப்ரோ நான் எப்படி போகிற பிறகு முன்னாடி அடித்து தூக்கிட்டு அவரும் ஃபோன் பண்ணல. பார்த்தா 5:30 மணி ஆகிட்டுச்சு. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வண்டி துடைக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் வண்டி துடைச்சிட்டு மேலே வரேன். பார்த்தா ப்ரோ 3 டைம் ஃபோன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இப்போ தான் ப்ரோ மேலே வந்து இவ்வளோ நேரம் கீழே தான் அந்த வண்டி துடைச்சிட்டு இப்போ தான் ப்ரோ ஃபோன் எடுத்தோம் சொல்லிட்டு வந்தேன். ಬ್ರೋ ಹಿಂಗೆ ಯೂ ಟರ್ನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಿಂಗೆ ಹೋಗೋಣ. ಇಲ್ಲಿ ಸಿಗ್ನಲ್ಸ್ ಟ್ರಾಫಿಕ್ ಇರುತ್ತೆ. ಹಿಂಗೆ ನೆಲಮಂಗಲ ಮೇಲೆ ಹೋಗಬೇಕು. காய்ஸ் ஆக்சுவலி பவர் பேங்க் வீட்டில் விட்டு வந்துட்டு இருக்கேங்க. சார்ஜர் போட்டு அங்கே மேலே வச்சேன். எதோ எடுத்தேன். பவர் பேங்க் எடுக்க மறந்துட்டேன். எல்லாம் வச்சுருக்கேன். பவர் பேங்க் மட்டும் விட்டுட்டேன். சரி வாங்க வண்டியில் சார்ஜ் போட்டுக்கலாம். வேறு வழி இல்லை. எல்லாம் எட்டு வந்தேன். கரெக்டாக இருந்துச்சு. அப்போயே வீட்டில் மிஸ் பண்ணிட்டேன்னா ஞாபகம் எடுத்துக்கலாம் ஞாபகம் பண்ணேன். எதனா மிஸ் பண்ணிட்டு போனேன். ரோடு இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது. பெருசாக இம்ப்ரூவ் இல்லை. ரோடு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக கிளியராக இல்லை. ஏங்க ஒரே அமைதியாக இருக்குங்க. நாங்கள் தான் இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு வண்டியெல்லாம் கீழே பார்க்கிங் நிறையா இருக்குது. பட் பிளேஸ் ஸோ குவைட். வெதர் காரணமாக யாரும் அவ்வளோ வரலையா? அது போயிட்டுருக்காங்க நிறையா பேர் நினைக்கிறேன். கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக தெரியுது. This 10 rupees 10 rupees 10 rupees 20 rupees. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಇಲ್ಲೇ ಪಾರ್ಕಿಂಗ್ ಅಣ್ಣ. ಇಲ್ಲ பார்க்கிங். ஒரு வண்டிக்கு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 10 rupees. ஸ்டாண்டு உள்ளே போகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே போச்சுன்னா வண்டிக்கு வந்துடும். இதுதாங்க மெயின் வியூ பார்த்துக்கோங்க. நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடியே வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. கோப்ரோ சொல்கிறேன் இதில் ரெக்கார்ட் பண்ணேன். மைக் போட மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் மதுரை ஹில்ஸ் மெயின் வியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்க பாருங்க. இங்கே தான் ட்ரெக்கிங் பண்ணிட்டு போக போகிறோம். ஜஸ்ட் லிட்டில் ட்ரெக்கிங் தான். நெக்ஸ்ட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு அது முன்னாடி இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இந்த மரத்துக்கு முன்னாடி அந்த மரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இங்கே வந்தது. இதான் மெயின். இங்கே தான் ஃபோட்டோ ரீல்ஸ் எல்லாம் நிறையா எடுத்து போடுறது. நெக்ஸ்ட் இதை விட்டால் அங்கே போக போகிறோம். அவ்வளோதான். ಎಲ್ಲ ಪುತ್ತೂರು ಮಂಗಳೂರು ಕಡೆಯಿಂದ ಬಂದವರು. ಪುತ್ತೂರು ಮಂಗಳೂರು ಯಾರಪ್ಪ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇದ್ರಲ್ಲಿ ಬೀಳ್ತಾರ ಬಿದ್ದಿರ್ತಾನ ಅವನು. ಏನೋ ಆಟ ಆಡಕ್ಕೋಗಿ ಬಿದ್ದಿರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬಿದ್ದವನ ಬಾಡಿ ಇಲ್ಲಿ ಇದ್ರಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಇಲ್ಲ ಫೋಟೋದಲ್ಲಿ ಹಾಕಿತ್ತಾ? ತಲೆ ಸರಿ ಚಚ್ಕೊಂಡ
ஆக்சுவலாக உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. பேக் சைட் ஸ்டாச்சு தான் ஃபஸ்ட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் உள்ளே அங்கே இப்போ நெக்ஸ்ட் அங்கே பின்னாடி போயிட்டுருக்கோம் மலைக்கு மேலே. அந்த மலைக்கு மேலே ட்ரெக்கிங் ஏறி போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கிளம்பி நெக்ஸ்ட் ಲೊಕೇಶನ್ಗೆ போக வேண்டியது தான். ಅದೇ ಮಂದಾರಗಿರಿ ದೇವಸ್ಥಾನ ಇತ್ತಲ್ಲ, ಆ ಹುಡುಗಿ ತುಂಬ ಸೈಟ್ ಕೊಡ್ತಿದ್ಲು. ಎಲ್ಲಿ ಎಲ್ಲೇನೆ ಮಂದಾರಗಿರಿ ಟೆಂಪಲ್ ಗೇಟ್ ನಾವು ಶೂ ಹಾಕ್ತಿದ್ವು. ನಾನು ನೋಡಿಲ್ವ, ನನ್ನ ಮುಖ ಕೂಡ ನೋಡಿಲ್ಲ ಅವ್ರು. இதுக்கு மேலே தான் ஏற போகிறோம். ஜஸ்ட் இதுதான் ஸ்டார்டிங். இங்கே ஸ்டார்ட் பண்ணி மேலே போகிறோம். 10 மினிட்ஸில் போய்ட்டு நினைக்கிறேன். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ಹೇಳಿ ಒಬ್ಬರು ಹೋದ್ರೆ ಇನ್ನೊಬ್ರು ಹೋಗೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಾಂ, ಬ್ರೋ ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டார். அங்கேருந்து இதோட 4வது பேருக்கு அவர் ஃபோட்டோ பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் கொஞ்சம் தான் ஏறணும், அதுக்குள்ளேயே மூச்சு வாங்குது. இங்கே ஒரு இங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கும். பார்க்க பார்க்க படிக்கிறேன். நம்ம ப்ரோ ஒருத்தருங்க ஃபோட்டோ பிடிச்சிருக்காரு. முன்னாடி பாருங்க, அங்கேயும் மலை இருக்குது, இந்த சைடும் மலை இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ. நீங்கள் ஃபோனில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது வியூஸ்லாம். கைஸ் மேலே பாருங்க, ஒரு வெள்ளை ஷர்ட், ஆனால் பேக் சைடில் என்னது போயிட்டுருக்காரு, கீழே இந்த மேலே வரைக்கும். ಬ್ರೋ ಅವ್ರು ಎಲ್ಲ ಕಲರ್ ಅದು ಹಾಕೊಂಡವ್ರಲ್ಲ, ಇಲ್ಲಿಂದ ಬ್ಯಾಕ್ ಸೈಡ್ ಹೋಗ್ತವ್ರೆ ಇವರು. ಇವರು ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು ಮೇಲಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ. பேக் சைடில் குட்டியாக தெரியுது பாருங்க, அதுதான் அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிடும். பேக் கொஞ்சம் அல்ல முக்கால்வாசி ஏறிட்டோம். சுத்தமாக முடியல, ஃபுல் டயர்டு. 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தோம். ப்ரோ வந்துட்டோம் ஆல்மோஸ்ட், எதுக்கு சும்மா வெயிட் பண்ண, மேலே ஏறிடலாம் சொல்லிட்டு இருக்காரு. ಬ್ರೋ ಅಲ್ಲಿ ಐತಲ್ಲ ಹೆಜ್ಜಲ್ಲಿ ಒಂದು ಬಂಡೆ, ಆ ಥರ ಅವಳಿ ಬೆಟ್ಟ ಅಂತ ಐತೆ, ಅದೇ ನಂದಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ. ಹಂಗೆ ಹೆಜ್ಜಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂತ್ಕೋಬೋದು ಫುಲ್ ಹೈಟಲ್ಲಿ. ಆ ಥರ ಲೊಕೇಶನ್ ಸಕ್ಕತ್ತಾಗೈತೆ ಅದು. ಅದೇ ಫಾಗ್ ಸೀಸನಲ್ಲಿ ಹೋಗೋಣ. ஃபைனலாக மேலே வந்தாச்சு. பேக் சைடில் பாருங்கள், இதுதான் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கிற பாருங்க. எல்லாம் உட்காந்துட்டு மேலே புத்தாவை பார்த்து கை கும்பிட்ற மாதிரி உட்காந்துருக்கு. அதாவது தியானத்தில் கை அவங்கள நோக்கி கும்பிடுற மாதிரி ஃபுல் செஞ்சு வச்சுருக்காங்க. மேலே புத்தர் 4 பக்கம் உட்காந்துற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்களா மரம், அதை ஒரிஜினல் எடுத்து கீழே வந்து மேலே வர காற்றுல ஆடுவெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் இவங்கள ரெடி பண்ணியிருக்குதான், பிளாஸ்டிக்கோ சம்திங். அங்கே இருக்கிறப்ப எங்கள் தாத்தா அங்கேருந்து இங்கே வரைக்கும் இவரு தான் இருக்காரு. அப்படியே சைடில் வியூ பாருங்களேன் எப்படி இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. சரியான வியூ பாயிண்ட்டு. ஜஸ்ட் நான் இது காமிச்ச சிங்கிள் சைடு, இதோட பேக் சைடாக இருக்கட்டும் அந்த சைடாக இருக்கட்டும், இன்னும் சக்கதாக இருக்குது. அங்கே எத்தனை புத்தர், நம்ம மேலே மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணு. கீழே வர குட்டி குட்டி புத்தர் பாருங்களேன், எவ்வளோ இடத்துல வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கேயே ஃபோட்டோ வீடியோ பிடிச்சிருக்காரு. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். வரலாம், ஒன் டே ட்ரிப் ஒர்த்து. உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன கேட் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சின்ன கோவில் மாதிரி இருக்கு. உள்ள சின்ன நார்மல் ஹிந்து டெம்பிள் மாதிரி பார்க்குறது இருக்குது. உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டே வந்துச்சு. ப்ரோ ஒன்றும் அங்கே இருக்கிற பாருங்க லாஸ்ட்டில், அங்கே நின்றுட்டு அவரும் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஓப்பனாக பேசுறதுக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது, அமைதியாக இருக்கார். கொஞ்சம் ஷை பர்சன் அவர், பேச மாட்டார், வீடியோ மட்டும் இருக்கார். வீட்டில் போயிட்டு வாய்ஸ் டப் கொடுத்துருவாங்க. கீழே பாருங்களேன், விவசாய நிலம் போல இருக்கு. அது இதை பார்த்தா தெரியுது. இந்த பேக் சைடு பாருங்க கைஸ், லேக் ஃபோட்டோவில் இருந்துச்சு, இப்போ தெரியுது பாருங்க லேக். நெக்ஸ்ட்டு லேக்குக்கு போகலாம். இங்கேருந்து பேக் சைடு லேக்குக்கு எப்படி போகிறது வழி தெரியல. கீழே அதுவும் மலை இறங்கி கீழே அங்கேருந்து போன போல. லேக்குக்கு பைக் எடுத்துகிட்டு போக முடியுமா தெரியல. பைக் முடிஞ்சு பைக் எடுத்துகிட்டு போகலாம். லேக்கு செம்மையாக இருக்குது. கேளு எல்லாரும் கோயில் எதிராக ಹೇಳ್ತಾರೆ. இல்லை மயில் இங்கே கத்திட்டு இருக்கு, ஆனால் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேது. ஆரம்பக்கு மறையில் மனதினம் அமையரும். மயிலை பார்த்தா முருகர் பார்த்தேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்ணில் பார்க்க முடியும்.
ಸೌಂಡ್ ಮಾತ್ರ ಬರ್ತೈತಾರೆ, ಎಲ್ಲಿಂದ ಸೌಂಡ್ ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. இதில் ಗಿಡ முனிச்சரணம் போட்டிருக்கேன், என்ன சம்திங் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கால் பாதை இருக்கு உள்ள, அங்கே 2 இங்கே 4ன்னு இது ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான். அது சரணான பாதம். அந்த பாதத்தை தான் அங்கே வச்சிருக்கேன். நான் வேற எதுவும் நினச்சிக்கிட்டேன். இது எதுவும் அம்மிக்கல் மேலே வச்சு பால் ஊற்றுற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்களேன். ಎದಕ್ಕೆ ಎಲ್ಲ ವಚ್ಚಿರಂಗ ಸಂಬಂಧ ಪುರಿಯಿಲ್ಲ. ಅವಾಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಎತ್ಕೊಂಬಂದ್ರು ಅದು ಏನಂತಾನೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಏನಕ್ಕೆ ಅದು ಇಟ್ಟವ್ರಲ್ಲಿ? ಅದೇ ಅವ್ರ ಕಾಲ್ನ ಸ್ಪರ್ಶ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದಲ್ಲ, ಇದು ಇದು ನಂದಿ ಇದ್ದಂಗೆ, ಒಂದ್ ಕಾವಲು ಇದ್ದಂಗೆ. ನಾವು ನಂದಿ ಇಡ್ತೀವಲ್ಲ ಹಿಂದೂ ಟೆಂಪಲ್, ಆ ಥರ ಇವ್ರಿಗ. ನಾನು ಆಕ್ಚುಲಿ ಹಿಂದೂ ಟೆಂಪಲ್ ಅನ್ಕೊಂಡೆ. ಅಲ್ಲಿ ಗಣೇಶ ಇರುತ್ತೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ಬಂದ್ಬೇಕು. ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಬ್ಲ್ಯಾಕ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಟ್ಯಾಚು ಇತ್ತಲ್ಲ, ಬೇರೆ ಏನೋ ಐತೆ. ನಾನು ಮೊದಲು ಗಣೇಶ ಅನ್ಕೊಂಡೆ. ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಬೇರೆ ಅಂತ ನೋಡ್ತೀನಿ. ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಹಂಗೆ ನೋಡ್ತೀನಿ, ஃபுல் பிளாக் ஆகி காணிಸ್ತೈತೆ, இல்லை காணிಸ್ತಾ ಇಲ್ಲ. ஆக்சுவலி இப்போ ஃபைனலாக இது பார்த்து முடிச்சாச்சு. இங்கேருந்து வாபஸ் கீழே இறங்கி போக போகிறோம். கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா பேக் சைடு லேக் இருக்குது. பேக் சைடு லேக் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அந்த வே போகிறோம். இப்போ இந்த வீடியோ இதோட இறங்குதோட முடிச்சுக்கலாம். இங்கே ಹೋಗ್ಬೇಕಾ? லேக்குக்கு போகிறதுக்கு இந்த சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே லேக்குக்கு போகலாம் வாங்க. முடிஞ்சால் வீடியோ லென்த் இருந்துச்சுன்னா அது செப்பரேட்டாக ஆட் பண்ணுறேன், இது செப்பரேட்டாக ஆட் பண்ணுறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா லேக் வீடியோ சேர்த்து இது கூட போட்டுறேன். இப்போ ஜஸ்ட் கீழே போயிட்டு ஷூ போட்டுருக்கோம்.